அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நாளைக்கு காலையில் 8:30 மணி, கிட்டத்தட்ட 8:26 கும்பராசியிலிருந்து மீனராசி போகிறார். பொதுவாகவே பலன்களெல்லாம், அதாவது அவரவர்கள் ஜென்மராசின்னா என்னென்ன நட்சத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி அசுவினியில் பிறந்தால் மேஷம், பரணியில் பிறந்தால் மேஷம். அதே மாதிரி கார்த்திகை, இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தால் மேஷம், 2, 3, 4 பாதத்தில் பிறந்தால் ரிஷபமாக போயிடும். எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அதிலேருந்து பஞ்சாங்கத்தில் அந்தந்த ராசி போட்டிருக்கோம், எல்லா ராசி தெரியும். அந்த ராசியிலேருந்து யாருக்கெல்லாம் சனி 8ஆம் இடத்திலே இருக்குதோ, உதாரணமாக சிம்ம ராசி எடுத்துக்கிட்டால் இப்போ மீனத்தில் இருப்பார் அஷ்டமச்சனி அவர்களுக்கு, இல்லையா? கன்னி ராசி எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்தில் இருப்பார் கண்டச்சனி. பொதுவாகவே சனி என்பது ஒருவனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது, ஒருவனுடைய கர்மத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது, ஒருவன் எப்படி வேலை செய்கிறானோ அதற்கு ஏற்றவாறு அவனுக்கு தேவையான லாபத்தை வழங்கக்கூடியது. அப்படிப்பட்ட சனி பகவான் இஷ்டமில்லாமல் செய்யாத தப்புக்கு எப்பொழுதுமே தண்டிக்கும் பழக்கம் கிடையாது. எது நம்முடைய கர்மாவோ, எது நம்முடைய வினையோ, அந்த வினைக்கு ஏற்ற பலன்களை தரும். அது லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும். நாம் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் வேண்டுமானால் இந்த கிரகங்கள் சற்று பொறுத்திருக்கும், அல்லது இறையருளால் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை பெறலாமே தவிர, பொதுவாகவே எந்த விதமான கிரகங்களும், காரணம் வினையை ஊட்டுவதற்காக வந்த கிரகங்கள் இறையினுடைய சேவகர்களாக வந்தவர்கள். அவர்கள் அதை மீறினால் இறைப்பணியை மீறியதாக ஆகிவிடும். அதனாலே நாம் நம்ப வேண்டியது அந்த எல்லாம் வல்ல இறைவனை மட்டும்தான். இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாக்கி பேருக்கெல்லாம் கெட்ட பலன்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது நமக்கு, அதாவது ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும். ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்முடைய அனுபவங்களிலிருந்து பாடம் பெற வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். சனியை பொறுத்த வரைக்கும் சனி எப்பொழுதும் அனுபவங்களை தருகின்றவர்கள். அனுபவம் இல்லாமல் ஒருவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. ஆரம்பத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொன்னால் தான் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு அவனே ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு ஓனராக வந்து அவன் பெரிய பணக்காரனாக ஆக முடியும். அவன் ஒரு ஆரம்பத்திலே அவன் பட்ட சில கஷ்டங்கள் தான் அவனை உலகம் என்பது எப்படி, யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பாமல் இருக்க வேண்டும் என்கின்ற விவரத்தை எல்லாம் சொல்லும். அதை சொல்லிக் கொடுப்பவர் தான் சனி என்பதினாலே சனியை பொறுத்த வரைக்கும் யாரும் அவரை நினைத்து கலங்க வேண்டியதில்லை. பெரும்பாலும் வைணவர்கள் பொதுவாகவே இந்த கிரக தோஷங்களை பற்றியோ, இந்த கோள்சாரங்களின் அடிப்படையிலே உள்ள பலன்களை பற்றியோ பெரிய அளவிலே கவலைப்படுவது கிடையாது. எல்லாம் பெருமாள் திருவடியிலே விட்டுவிட்டு எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும், எல்லாவற்றையும் பெருமாள் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மனநிலையிலே இருப்பதால் இந்த சனி தோஷங்களை பற்றி புத்தகங்களிலே எழுதியிருக்கக்கூடிய கடுமையான வரிகளையெல்லாம் பார்த்துவிட்டு மனச்சஞ்சலம் பட வேண்டாம். அப்படி மனசஞ்சலம் படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு பிரத்யேகமாக நாம் போடுகின்றோம். அப்படியெல்லாம் எதுவுமே நடந்து விடுவது கிடையாது. வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 40 வயது இருக்கின்றவர்களுக்கு, இல்லாட்டி போனால் 50 வயது இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்திருக்கும். அந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது பெரிய அளவில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் சொல்லிக்கொள்ளும்படியாக யாருக்கும் இருக்காது. ஒரு சில கஷ்டங்கள் இருக்குமே தவிர அப்படியே பெரட்டி போட்டக்கூடிய கஷ்டங்களெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பெரிய அளவிலே துன்பப்பட்டிருப்பீர்கள். அந்த காலத்தை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தால் அப்பொழுது சனி நன்றாக இருந்த காலமாக கூட சில ஜாதகங்களிலே இருக்கும். ஆகையினால் ஜாதக பலன்களின் அடிப்படையிலே மட்டும்தான் பலன்கள் நடக்குமே தவிர, கோள்சாரம் என்பது அந்த ஜாதக பலன்களுக்கு துணை நிற்பதே தவிர அதுவே பிரதான பலன்களை கொடுக்க சக்தி படைத்தது கிடையாது என்பதை மட்டும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் சனி தோஷத்துக்கு நம்ம ஒரே பரிகாரம், வைஷ்ணவத்தில் பொறுத்த வரைக்கும் பெருமாள் திருவடி வாரத்தில் போயிட்டு நம்ம சரணாகதி செய்வது மட்டும்தான். சனியிடமிருந்து மட்டும் கிடையாது, எல்லா கிரக தோஷங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு எளிய வழி அதுதான். இதுக்கு 2 அருமையான பாசுரம், அதாவது பெருமாளினுடைய அருளையே நினைத்து பாட வேண்டிய பாசுரம். ஒன்று பெரியாழ்வாருடைய பாசுரம். அவர் என்ன சொல்கிறாரு? கருடன் மீது ஏறி இருக்கக்கூடிய பரம புருஷனாகிய பெருமாளே
நான் எல்லா சுமைகளையும் உன்னிடத்திலே ஒப்புவித்து விட்டேன். அது சனி தோஷமாக இருக்கட்டும், குரு தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீ பார்த்து எனக்கு நல்லது செய். இனி நீ என்ன கொடுக்குறாய் என்பதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு பாசம். பறவையேறும் பரம்பொருளா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே. கருட சேவையிலே இருக்கக்கூடிய பெருமானை நினைத்து நீ என்னை கை கொண்டபின் எனக்கு எந்த விதமான ஆயுள் தோஷமாக அதில் வருது இல்லையா, அதனால் அந்த பாட்டை சொல்கிறார். அப்படி சொல்லி நீ என்னை கை கொண்டபின் எனக்கு ஆயுள் குற்றம் முதலிய எந்த குற்றங்களும் என்னிடத்திலே நிற்காது என்று சொல்லிவிட்டார். அடுத்து பெருமாளிடத்தில் போய் சரணாகதி பண்ணுறார். பெருமாளே, எந்த துன்பம் வருவதாக இருந்தாலும் நான் உன்னிடத்திலே சரணடைந்து விட்டேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அடித்தாலும் கூட கைவிட மாட்டாள். அந்த குழந்தையைப் போல நான் இருக்கின்றேன். நீ என்னை கைவிட மாட்டாய் என்கிற திட சிந்தனையோடு இருக்கின்றேன். குலசேகர ஆழ்வானுடைய அற்புதமான ஒரு பாசுரம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவு மலர் பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடுனும் மற்ற அவள் அருள் நினைந்து அழுங்குழவி. அரிசினத்தால் ஈன்றதாய், கொஞ்சம் கோவப்பட்டு அந்த குழந்தைய தள்ளிவிட்ட பிறகு அந்த குழந்தை அழுதுகிட்டு மறுபடியும் எங்கே போவோம், நீ என்னை தள்ளிவிட்டியே, உன்கிட்ட இனிமேல் நான் வரமாட்டேன், நீ எனக்கு தாயும் கிடையாது, நான் உனக்கு மகனும் கிடையாதுன்னு கோச்சிக்கிட்டு போயிடாது. அழுது கொண்டே மறுபடி அந்த தாயினுடைய சேலையையே பிடித்து கொண்டு தூக்கி கொள்ள மாட்டாளா, காப்பாற்ற மாட்டாளா, நம்முடைய அழுகையை நிறுத்த மாட்டாளா என்று அந்த தாயின் முகத்தை பார்ப்பது போல நீ என்னுடைய துன்பத்தை நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் தாயின் முகத்தை குழந்தை பார்ப்பது போல தலைவா உன்னுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெருமாளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருங்கள். சனி ஒரு சின்ன தோஷமும் உங்களுக்கு செய்ய மாட்டார். அப்படி செய்தாலும் பெருமாள் பக்கத்திலே நின்று அந்த தோஷத்தை அவர் தாங்கிக் கொண்டு உங்களை அந்த கடுமையிலிருந்து காப்பாற்றுவார். சனி எந்த சனியாக இருந்தாலும் இதுவன்றே வழி என்பதை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு பெருமாளிடத்திலே சரணடையுங்கள்.